வருக வணக்கம். அடுத்தடுத்து நம்மளுடைய மாடல் ஆக்சிலரிஸ் செக்மெண்ட்ல இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய மாடல் ஆக்சிலரிஸ் எல்லாத்துக்குமே தனித்தனியா மீனிங் என்னங்கறத எக்ஸாம்பிள்ஸோட பார்த்து வந்துட்டு இருக்கக்கூடிய இந்த லிஸ்ட்ல மெய்யானது எந்த மீனிங்ல வருங்கிறத ஏற்கனவே 2 வீடியோல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்சஸ்ல பார்த்து முடிச்சிருக்கிறோம். அப்போ எல்லாருமே இந்த மெய்யோட பியும் சேர்த்து மெய் பின்னு யூஸ் பண்றாங்க. இதோட மீனிங் என்னவா இருக்கும்? அதாவது ஏதாவது ஒண்ணு இருக்கலாம், இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம்ங்கிற மீனிங்ல தான் எல்லாருமே இந்த மெய் பியை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்படி எல்லா இடங்கள்லயுமே இந்த இருக்கலாம்ங்கிற மீனிங்ல இந்த மெய் பியை யூஸ் பண்ணிட முடியுமா? எந்தெந்த டென்சஸ்ல மட்டும் வருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதோட சேர்த்து இந்த மேபி வச்சு நாம காலங்காலமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிஸ்டேக் என்னங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையுமே சரியா எப்படி யூஸ் பண்ணுங்கிறதையும் தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். வழக்கம் போல நோட்ஸ் எடுக்க நீங்களும் ரெடியா இருந்தா எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல இந்த மேபில மெய்யானது நாம எல்லாருமே சாதாரணமா ஒரு ஆக்ஷன் ஆனது நடக்கலாம். யூ மே கோ, நீங்கள் செல்லலாம். இந்த மாதிரி ஒரு வேலையானது நடக்கலாம்ங்கிற மீனிங்ல யூஸ் பண்றோம். இதுவே மெய் நாட்னு நெகட்டிவ்ல வர்றப்போ நடக்காது இருக்கலாம், இந்த ஆக்ஷன் ஆனது நடக்காம இருக்கலாம். இப்படி எல்லாம் மாத்தி மாத்தி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல தான் இந்த மெய்யோட பியையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ மேபி இருக்கலாம், மேபி இருக்கலாம், இது மாதிரி எல்லாம் எல்லாருமே ஸ்டைலா பேசிட்டு இருப்போம். அதாவது இந்த பி ஆனது ஏற்கனவே நமக்கு தெரியும். பி கேர்ஃபுல், பி ரெடி, இப்படி இரு அப்படி இருங்கிற மீனிங்ல இருங்கிறத குறிப்பிடுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அப்போ மெய்யானது ஏற்கனவே ஒரு ஆக்ஷன் நடக்கலாம்ங்கிறத குறிப்பிட்டது. புதுசா இந்த பி ஆனது இருங்கிறத குறிப்பிடுது. ரெண்டுத்தையும் சேர்த்து இருக்கலாம்ங்கிற மீனிங்ல தான் எல்லாருமே இப்போ வரைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். இதெல்லாமே சென்டென்சஸ்ல வர்றப்ப இதே மீனிங்ல தான் வரும். ஆனால் இங்கிலீஷ்ல இந்த மேபி ஆனது 2 டென்ஸ்ல மட்டுமே யூஸ் பண்ணணும். அது என்னங்கறத இப்ப தெரிஞ்சுக்கிட்டு அதையும் தாண்டி இந்த மேபி வச்சு காலங்காலமாவே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்கையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த மேபி ஆனது இருக்கலாம்ங்கிற மீனிங்ல இங்கிலீஷ்ல மொத்தமாவே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் டென்ஸ் ரெண்டுத்துல மட்டுமே யூஸ் பண்ண முடியும். அப்படியே கதையை கவனமா கேட்க ஆரம்பிங்க. முதல்ல ஒரு பேக் ஆனது கீழே கிடக்குது. அதை பார்த்த ஒருத்தன் இன்னொருத்தன்ட்ட கேட்கறான், whose bag is this? இது யாருடைய பேக்னு கேட்கறான். அதுக்கு அவன் சொல்றான், it may be Jackson's. இது ஜாக்சனுடையதாக இருக்கலாம். சோ இது இப்படி இருக்கலாம். இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் பி ஆனது இருங்கிற மீனிங்லையும் மெய்யானது லாம்ங்கிற மீனிங்லையும் சேர்த்து இருக்கலாம்ங்கிற மீனிங்ல இந்த மேபிய பக்கத்துல எந்த ஒரு மெயின் வேர்பும் இல்லாம, அதாவது இந்த மேபி பக்கத்துல மெயினான ஆக்ஷனை குறிக்கக்கூடிய கோ, ஸ்பீக், ரைட் இது மாதிரியான மெயின் வேர்ப்ஸ் எதையுமே யூஸ் பண்ணாம மேபி மட்டுமே வந்தா இது ஜாக்சனுடையதாக இருக்கலாம். இந்த மாதிரி யூஸ் பண்றப்போ இந்த சென்டென்ஸ் ஆனது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வந்துரும். சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஈஸியாவே புரிஞ்சுக்கலாம். இது பக்கத்துல எந்த ஒரு மெயின் வேர்பும் யூஸ் பண்ணாம வெறுமனே மேபி மட்டும் வந்து இருக்கலாம், இது இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல மட்டும் யூஸ் பண்ணுவோம். அடுத்ததா ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வர்றப்போ அப்படியே கதையை கவனிங்க. தொடர்ந்து அவன் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறான். Where has he gone? Leaving the bag here. பேக் எங்க விட்டுட்டு அவன் எங்க போயிருக்கிறான் அப்படின்னு அவன் கேள்வி கேட்கறதுக்கு இவனும் பதில் சொல்றான். He may be eating well at the canteen. அவன் கேன்டீன்ல நல்லா தின்னுகிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான மீனிங்ல maybe plus eating. ஈட்டிங்கிறது ஏற்கனவே எல்லாருக்குமே தெரியும். பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப், அதாவது ஐஎன்ஜி வேர்ப்னு நாம எல்லாருமே காலங்காலமா படிச்சுட்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஸ்பீக்கிங், ரன்னிங், ரைட்டிங் இது மாதிரியான ஒரு பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப் தான் இந்த இடத்துல இந்த ஈட்டிங்கா வருது. இந்த மேபியோட எடுத்துட்டு வந்து இந்த ஈட்டிங்கையும் ஆட் பண்றப்போ இந்த சென்டென்ஸ் ஆனது சரியா சொல்லிட்டீங்க. நாம ஏற்கனவே போன வீடியோஸ்ல பார்த்த மாதிரி ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வந்துரும். அதாவது இதோட மீனிங் பார்த்தாலே உங்களுக்கே புரியும். அவன் கேன்டீன்ல சாப்பிட்டு கொண்டிருக்கலாம், இந்த ஆக்ஷன் வேலையானது நடந்து கொண்டிருக்கலாம். இந்த மாதிரியான மீனிங்ல தான் இந்த மெய்யானது ஏற்கனவே ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல குறிப்பிடுங்கிறத பார்த்திருந்தோம். வேர்பை மட்டும் சரியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேபி பிளஸ் ஐஎன்ஜி வேர்ப்னு சொல்லக்கூடிய பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்ப். சரி, இப்போ இந்த சிம்பிள் ஃபியூச்சர் அண்ட் ஃபியூச்சர் கண்டினியூஸ் ரெண்டுத்துலயுமே எப்படி வருங்கிறது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்கும். சிம்பிள் ஃபியூச்சர்ல வர்றப்போ இட் மே பி ஜாக்சன்ஸ், இது ஜாக்சனுடையதாக இருக்கலாம். இட் மே பி த ட்ரூத், இது உண்மையாக இருக்கலாம். he may be the thief, அவன் திருடனாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாம் இருக்கலாம்ங்கிற மீனிங்ல எந்த ஒரு ஆக்ஷனையும் குறிக்கக்கூடிய மெயின் வேர்பே இல்லாம இந்த மேபி மட்டும் தனியா வந்து இது இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்ங்கறத குறிப்பிடுது. அடுத்ததா இந்த மேபி ஆனது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வர்றப்போ he may be eating well at the canteen, அவன் கேன்டீன்ல நல்லா சாப்பிட்டு கொண்டிருக்கலாம். இந்த மாதிரியான மீனிங்ல மேபி பிளஸ் ஈட்டிங் பிரசன்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வேர்பையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ இந்த வேலையானது நடந்து கொண்டிருக்கலாம், அவன் சாப்பிட்டு கொண்டிருக்கலாம் அப்படின்னு அவன் பதில் சொன்னான். அடுத்ததா சாப்பிட்டு வந்ததுக்கு அப்புறமா அங்கே எங்கேயும் சுத்திட்டு இருக்கிறான். அதுக்கு திரும்பவும் நம்ம ஆளு கேள்வி கேட்கிறான். Why is he wandering here and there?
அவன் ஏன் இங்கேயும் அங்கேயும் அலைஞ்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு கேக்குறப்போ அதுக்குமே ஒரு பதில் சொல்றான். Otherwise what shall he do? He may be searching for the restroom. அவன் வேற என்ன பண்ண போறான்? கக்கூச தேடி அலைஞ்சிட்டு இருக்கலாம். இந்த மாதிரியான மீனிங்ல இந்த ஆக்ஷன் நடந்து கொண்டு இருக்கலாம்ங்கிறதையே இந்த மேபி ஆனது ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வர்றப்போ maybe plus eating, searching இது மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய ing verb சொல்லக்கூடிய present participle form of main verb ஓட சேர்த்து யூஸ் பண்றப்போ நடந்து கொண்டு இருக்கலாம்ங்கறத குறிப்பிடுது. சோ ஒட்டுமொத்தமா ரெண்டு டென்சஸ்லயுமே ரெண்டு மீனிங்ல வருதுங்கிறது இப்போ தெரிஞ்சிருக்கும். அடுத்ததா கூடுதலா இதே சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல இந்த maybe ஆனது இன்னொரு இடத்துலயும் வரும். கண்டுபிடிச்சவங்க, அதாவது ஏற்கனவே போன வீடியோ பார்த்தவங்க இப்போ லைட்டா ஞாபகம் வந்தா அது எந்த இடம்ங்கறத நான் சொல்றதுக்கு முன்னாடியே கமெண்ட் பாக்ஸ்ல தாராளமா தட்டி விடலாம். அதாவது நாம ஏற்கனவே இந்த மெய் பத்தி பாக்குறப்போ இந்த மெய் ஆனது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல ஒரு ஆக்ஷன் நடக்கலாம்ங்கிறதையும் குறிப்பிடும் பார்த்திருந்தோம். இது ஒருவர் ஒரு வேலையை செய்யலாம்ங்கிறத சாதாரணமா ஆக்டிவ் வாய்ஸ்ல குறிப்பிடும். அதுவே பாசிவ் வாய்ஸ்ல வர்றப்போ சரியா ஞாபகப்படுத்திட்டீங்க. ஒரு வேலையானது ஒருவரால் செய்யப்படலாம்ங்கிறதையும் குறிப்பிடும். அப்படி வர்றப்போ எக்ஸாம்பிள் பாருங்க. The result of examination may be announced soon. தேர்வு முடிவானது விரைவிலேயே அறிவிக்கப்படலாம். இந்த வேலையானது செய்யப்படலாம். He may be selected. அவர் தேர்ந்தெடுக்கப்படலாம். The application may be rejected by the office. விண்ணப்பமானது அலுவலகத்தால் நிராகரிக்கப்படலாம். இந்த மாதிரிலாம் இந்த மேபி ஆனது சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்குள்ளேயே பாசிவ் வாய்ஸ்லயும் வரும். அப்படி வர்றப்போ மேபி பிளஸ் அனௌன்ஸ்ட், செலக்டட், ரிஜெக்டட் இது மாதிரி எல்லாம் வரக்கூடிய பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம் ஆஃப் மெயின் வெர்பையும் சேர்த்து யூஸ் பண்றப்போ அந்த இடத்துல இதோட மீனிங் ஒரு வேலையானது ஒருவரால் செய்யப்படலாம் இந்த மாதிரி மட்டும் வரும். சோ ஒட்டுமொத்தமா ரெண்டு டென்சஸ்ல சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல வர்றப்போ இருக்கலாம்ங்கிறதையும் ஃபியூச்சர் கண்டினியூஸ்ல வர்றப்போ நடந்து கொண்டு இருக்கலாம்ங்கிறதையும் கூடுதலாவே இந்த சிம்பிள் ஃபியூச்சர்க்குள்ளேயே பாசிவ் வாய்ஸ்ல வர்றப்போ ஒரு ஆக்ஷன் வேலையானது ஒருவரால் செய்யப்படலாம்ங்கிறதையும் இந்த மேபி ஆனது குறிப்பிடுது. இது இப்போ தெளிவா புரிஞ்சிருச்சு. அடுத்ததா இதுக்குள்ளேயே நாம காலங்காலமா பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு மிஸ்டேக்கும் இருக்குது. அதாவது இந்த மேபியே சாதாரணமா இருக்கலாம்ங்கிற மீனிங்ல சிம்பிள் ஃபியூச்சர்ல யூஸ் பண்ணா தப்பே கிடையாது. ஆனா நிறைய பேர் மேபி he is the officer, ஒருவேளை இவர் தான் ஆபீசரா இருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் he is the officerங்கிறது சிம்பிள் பிரசன்ட் டென்ஸ்ல வந்திருக்குது. இதோட மீனிங் இவர் தான் ஆபீசரா இருக்கிறாரு, இப்போது இருக்கிறார் அப்படிங்கிற மீனிங்ல வரும். கூடுதலா இந்த மேபியை மட்டும் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ஆட் பண்றப்போ ஒருவேளை இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல நாங்க எல்லாருமே யூஸ் பண்றோம்ப்பா அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு சுத்திட்டு இருப்பாங்க. அதாவது இங்கிலீஷ் படிக்காமலே தெரிஞ்ச மாதிரி சுத்திட்டு இருப்பாங்க. நம்ம ஆட்கள் ஜாக்கிரதையா இருங்க. இந்த மேபி ஆனது எந்த இடத்துலயுமே இந்த மாதிரி தனியா ஒரு ஃப்ரைஸா வரவே வராது. அப்படி ஒருவேளை இந்த மாதிரி இந்த மேபி ஆனது ஒருவேளை இருக்கலாம் அப்படிங்கிற மீனிங்ல ஒரு செய்தியை சொல்றதுக்காக எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா அங்கேயுமே இந்த மேபிய இப்படி தனியாலாம் ஒரு ஃப்ரைஸா யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் கமா போட்டு ஒரு சென்டென்ஸ் எழுதுற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. அது இதோட விட்டுறலாம். எப்பவுமே இந்த மேபி ஆனது ஒரு சென்டென்ஸ்க்குள்ள சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸ்ல மட்டும் verb வரக்கூடிய இடத்துல வரும்போது இருக்கலாம்ங்கிற மீனிங்கை குறிப்பிடும். அப்போ இட் மே பி ஜாக்சன்ஸ்னு சொல்லும்போது அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இது ஜாக்சனுடையதாக இருக்கலாம்ங்கிறது மட்டும்தானே வருது. ஒருவேளை இருக்கலாம்ங்கிறது வரலையே. அதுக்காக தான் மேபி இட் மே பி ஜாக்சன்ஸ்னு யூஸ் பண்ணிக்கிறோமே. ஒருவேளை அது ஜாக்சனுடையதாக இருக்கலாம் அப்படின்னு தான் நிறைய பேர் தெரியாம யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா ஏற்கனவே இங்கிலீஷ்ல ஒருவேளைங்கிற மீனிங்கை குறிக்கிறதுக்காகவே perhaps அப்படின்னு ஒரு வேர்டானது இருக்குது. இதையே இந்த இடத்துல யூஸ் பண்ணி perhaps it may be Jackson's, ஒருவேளை இது ஜாக்சனுடையதாக இருக்கலாம் இந்த மாதிரி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி யூஸ் பண்றப்போ இந்த சென்டென்ஸ்ல எந்த ஒரு மிஸ்டேக்கும் இருக்கவே இருக்காது. இந்த மேபி எல்லாம் ஒரு ஃப்ரைஸாவோ அல்லது ஏதாவது ஒரு எக்ஸ்பிரஷனாவோ தனியா கொண்டு வந்து யூஸ் பண்ணி பக்கத்துல கமா போட்டுலாம் எழுத வேண்டிய அவசியமே கிடையாது. இதை இன்னைக்கு நீங்க புதுசா கத்துக்கிட்டீங்க. அடுத்தடுத்து இந்த மெயில் லிஸ்ட்ல இந்த மெய்யானது எப்படி கொஸ்டின்ஸ்ல வரும், இந்த மெய் வச்சு எப்படி கேள்வி கேட்கறதுங்கிறது மட்டும் பெண்டிங்ல இருக்குது. இது வரக்கூடிய வீடியோஸ்ல மீதி இருக்கக்கூடிய மாடல் ஆக்ஸிலரிஸும் பாக்குறப்போ அடுத்தடுத்து தெரிஞ்சுக்க ரெடியா இருக்கிறோம். இது வரைக்கும் இந்த மேபில இருக்கக்கூடிய டவுட்ஸ் எல்லாத்தையும் மறந்துடாம கமெண்ட் பாக்ஸ்ல கேட்டு வச்சிருங்க. அப்படியே கேட்டு வச்சுட்டு நீங்க ஒருவேளை இவ்வளவு தூரம் இந்த வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு மறந்துடாம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க. அப்படியே லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இருந்திருக்க நம்ம சேனல் Intellect.